ஓம் ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தின் 3வது அத்தியாயம் காவியம் எழுத பாபா சம்மதம் அளித்தது என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. பாபாவிடம் இதன் ஆசிரியர் ஹேமாட் பந்த் என்று அழைக்கப்படும் கோவிந்த ரகுநாத தபோல்கர் ஐயா அவர்கள் பாபாவின் சரித்திரத்தை எழுத அனுமதி கேட்கிறார். அதற்கு ஸ்ரீ சாயி கூறுகிறார், உனக்கு பூரணமாக அனுமதி கொடுக்கிறேன். உன்னுள் நானே இருந்து இந்த சரித்திரத்தை எழுதுவேன். நீர் குறிப்பு எடுத்துக்கொள்க. உன்னிடம் நான் என்ற அகங்காரம் இல்லாமல் எனக்குள் சாயியே இருக்கிறார் என்ற நினைவுடன் இந்த சரித்திரத்தை எழுதுவீராக என்று கூறி மேலும் பாபா கூறுகிறார், என்னுடைய லீலைகள் எழுதப்பட்டால் அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் உடைந்துவிடும். பக்தி பாவனையுடன் கேட்கப்பட்டால் வாழ்க்கையின் சிறு தொல்லைகளும் பிரச்சனைகளும் மறந்து போகும். கேள்விக்கடலில் பக்தியும் பிரேமையும் அலைகளாக ஆர்ப்பரிக்கும். மீண்டும் மீண்டும் கேள்விக்கடலில் முத்து குளித்தால் ஞான ரத்தினங்களை உங்களுடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வாறு பாபா கூறுகிறார். இதை கேட்டவுடன் அவரின் சந்தேகங்கள் பறந்தோடிவிட்டன. சாயியின் பாதங்களில் விழுந்து பணிந்து மனத்துதித்தவாறு அவருடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தேன் என்கின்றார் இதன் ஆசிரியர். மேலும் இறைவனுடைய லீலை எம்மாத்திரமும் புரிந்து கொள்ள முடியாதது. அவரால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வேதங்களும் உபனிஷதங்களும் சாஸ்திரங்களும் மற்றவையும் ஆழம் காண முடியாத நிலையில், ஒரு ஞானியை பற்றி ஆழம் காண முடியாத நிலையில் அனைத்தும் ஊமைகளாயின. சாஸ்திர விற்பன்னர்களையும் வேதத்தின் பொருளறியாது சொல்லிலேயே மூழ்கியவர்களையும் இலக்கண விதிகளில் ஆர்ப்பரித்து மற்ற உதாரணங்கள் கூறுபவர்களும் விதண்டாவாதம் செய்யும் கூர்த்த மதிப்படைத்த பண்டிதர்களையும் பார்த்து பிரமித்து போகாதீர்கள். பாபா கூறுகிறார், மேலும் இறைவன் நிஜமான பக்தர்களுடன் விளையாடுகிறான். அவர்களுடைய தாளத்திற்கு ஆடுகிறான். பிரேமைக்கு அடிமையாகி கள்ளம் கபடமற்ற எளிமையான பக்தனை தேடி அலைகிறார். பாசாண்டிகளுக்கு, அதாவது வெளிவேஷம் போடுபவர்களுக்கு இறைவன் என்றுமே அகப்படுவதில்லை. உன்னுடைய நல்வாழ்வு இதில்தான் இருக்கிறது. எனக்கும் அவதார நோக்கம் நிறைவேறுகிறது பார். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதுவே என்னுடைய இடைவிடாத எண்ணமாகவும் இருக்கிறது. ஆகவே நீர் இந்த சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கவும் என்று கூறுகிறார். மேலும் பாபா கூறுகிறார், சாமா, நான் ஒன்று சொல்கிறேன் கேள். யார் என்னுடைய நாமத்தை அன்புடனும் நம்பிக்கையுடனும் ஜபிக்கிறார்களோ அவனுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கிறேன். இதன் விளைவாக அவனுக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகிறது. என்னுடைய புகழை பாடுபவரும் சரித்திரத்தை சுவையாக விவரித்து சொல்பவரும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் மற்றும் அவர்களை சுற்றிய எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்னையே காண்கின்றனர். ஆத்மார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் என்னிடம் அன்பு கொண்டவர் இக்கதைகளை கேட்டு இயல்பாகவே சந்தோஷம் அடைவார். என்னுடைய கீர்த்தனங்களை பாடுபவனுக்கு பரிபூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன். இது என்னுடைய சத்தியமான வார்த்தை. வேறெதிலும் பற்றில்லாமல் என்னையே சரணடைந்து முழு விசுவாசத்துடன் என் புகழை பாடி என்னை பற்றியே நினைத்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருப்பவனை நான் கடை தேற்றுகிறேன் என்பது என் சத்திய பிரமாணம். எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணமும் இதயத்தில் குறையாத பக்தியும் சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலை காட்ட முடியும்? என்னுடைய கதைகளை மாத்திரம் கேட்டால் கூட போதும், வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும். என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன். பக்தியுடன் இக்கதைகளை செவிமடுங்கள். கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனதில் பிரதிபலியுங்கள். பிரதிபலித்த பின் தியானம் செய்யுங்கள். உன்னதமான திருப்தியை பெறுவீர்கள். நான் எனும்
உணர்வு மறைந்து நானே அவன் இறைவன் என்னும் உணர்வு உதயமாகும். வேறெதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கனக்கும். சாயி சாயி என்ற நாம சமரணம் இந்த கலியுகத்தின் துன்பங்களை எரிக்கும். பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் ஒரே நமஸ்காரத்தால் அளிக்கப்படும். இவ்வாறு பாபா கூறுகிறார். இதை கேட்டவுடன் தபோல்கர் ஐயா அவர்களின் மனதில் மிகுந்த ஆனந்தம். மேலும் அவர் சிறிது இந்த பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியுமா? பாபாவின் சரித்திரத்தை உள்ளவாறே எழுதுவதும் கூறுவதும் சாதாரண விஷயமா என்று நிறைய அவருடைய மனதின் எண்ண ஓட்டங்கள். அதற்கு பிறகு பாபாவிடம் அவர் வேண்டுகிறார், எனக்கு உங்களை தவிர வேறெதுவும் தெரியாது. நான் உங்களின் பக்தன். ஆகவே இந்த சரித்திரத்தை நீங்களே என்னுள் இருந்து எழுத வேண்டும் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்குகிறார். அப்பொழுது அவர் கூறியதாவது, சாயி, பாமரனாகிய எனக்கு எதுவும் தெரியாது. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள தேவரீர் என் புக்திக்கு வழிகாட்ட வேண்டும். சாயியினுடைய யுக்திகளை அவரே அறிவார். எண்ணத்தால் கற்பனை செய்ய முடியாத அவருடைய மாயா சக்தி ஊமையையும் இந்த பிருகஸ்பதியைப் போல பேச வைக்கிறது, முடவனையும் மேருமலையை தாண்ட வைக்கிறது. நான் உம்முடைய பாதங்களின் தாசன். என்னை உதாசீனம் செய்துவிடாதீர். என்னுடலில் சுவாசம் ஓடும் வரை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். இவ்வாறெல்லாம் தபோல்கர் ஐயா அவர்கள் பாபாவிடம் கூறி அவரின் பாதங்களில் விழுந்து வணங்குகிறார். இவ்வாறு தபோல்கர் ஐயா அவர்கள் மூலமாக ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் என்னும் மிகப்பெரிய பாபாவின் அற்புதங்களை அளிக்கும் அருளை கொடுக்கும் நூல் எழுத ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு பக்தரும் நான் இந்த நூலை படித்து விடுவேன் என்று கூறி படிக்கவே முடியாது. பாபாவின் அருள் இருந்தால் மட்டுமே சாயியின் லீலைகளை கேட்க முடியும், அவருடைய நூல்களை படிக்க முடியும். ஆகவே இந்த நூலின் ஆரம்ப காதை இதுவே. குருபாதமே கதி.